செம்பியநாடு சேதுபதி டிவி உறவுகளுக்கு ஏலூர் நாட்டார் கோவனூர் சாமி தேவருடன் உங்கள் பசுமுன் சூழனின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, அதாவது மலேசியாவில் கடந்த 12ஆம் தேதி மிகப்பெரிய அளவில் ஒரு மலேசியா முக்குளத்தோர் சங்கம் சார்பாக ஒரு விருந்து உபசரிப்பு கூட்டம் நடைபெற்றது. இது எதுக்காக அந்த விருந்து உபசரிப்பு கூட்டம் நடந்துச்சு, மலேசியாவில் முக்குளத்தோர் சங்கம் எப்படி செயல்படுறாங்க அப்படின்றத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஒரு சிறப்பான ஒரு மகிழ்ச்சியான ஒரு சம்பவம் இந்த வீடியோவில் பகிர்ந்துக்கலாம். வாங்க வீடியோவில் போகலாம். சரி என்றால் சார்ந்திருப்போம், தவறென்றால் தட்டி கேட்போம். யாராக இருந்தாலும் சரி, எவராக இருந்தாலும் சரி, உண்மையை உறக்கச் சொல்வோம், உயிர் மூச்சு உள்ளவரை சொல்வோம், உறுதி வரை சொல்வோம், அதை இறுதி வரை சொல்வோம். அதாவது வருகிற மார்ச் மாதம் 13, 14, 15ஆம் தேதிகளில் உலக முக்குளத்தோர் மாநாடு நடைபெற இருக்கிறது. நமது மலேசியா முக்குளத்தோர் சங்கம் சார்பாக இந்த கூட்டத்தை நடத்துகிறாங்க. அந்த கூட்டத்தோட விருந்து உபசரிப்பு நிகழ்ச்சியாக நடைபெற்றது தான் கடந்த 12ஆம் தேதி நடைபெற்ற கூட்டம். இந்த கூட்டத்தில் மலேசியா முக்குளத்தோர் சங்கத்தின் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் நந்தகுமாரன் அவர்கள் வரவேற்புரையாற்றி கூட்டத்தை தொடங்கியிருக்காங்க. அதன் பிறகு மலேசியா முக்குளத்தோர் சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய அண்ணன் கந்தவேல் சாமியல் அவர்கள் கூட்டத்தை சிறப்புரையாற்றியிருக்காங்க. அதன் பிறகு இந்த கூட்டத்திற்கு சிறப்பு விருந்தினராக மலேசியா முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் டத்தோ ஸ்ரீ டாக்டர் சுப்பிரமணியம் அவர்கள் இந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டு மிக சிறப்பான முறையில் சிறப்புரையாற்றி இந்த கூட்டத்தை கௌரவிச்சிருக்காங்க. இதை மலேசியாவில் முக்குளத்தோர் சங்கம் சார்பாக, அதாவது அந்த மாநாட்டுக்கு முன்பாக விருந்து உபசரிப்பு நிகழ்ச்சி எவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தால் உலக முக்குளத்தோர் மாநாடு எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும்னு நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். மேலும் மலேசியா முக்குளத்தோர் சங்கம் மிக சிறப்பான முறையில் செயல்பட்டு முக்குளத்தோர் சமுதாயம் மட்டுமல்லாமல் மற்ற அனைத்து சமூகத்தினரையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு சங்கமாக தான் செயல்பட்டு இருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டிலிருந்து பிழைக்க போன தமிழர்கள் என்ற முறையில் அத்தனை சமூகத்தினரையும் அரவணைக்குது. இந்த மலேசியாவுக்கு போய் அங்கே உடல் உழைப்பு செய்பவர்கள் விபத்தினாலேயோ அல்லது நோய்வாய்ப்பட்டோ இறந்துட்டாங்கன்னா அந்த மரணம் அடைந்தவங்களையும் ஒரு சிறப்பான முறையில் அவர்களுக்கு அங்கே என்ன செய்யணுமோ, அதாவது தமிழ்நாட்டில் என்ன செய்வாங்களோ அதே போல் அங்கே என்ன செய்யணுமோ அதை எல்லாத்தையும் செஞ்சு அவர்கள் அந்த தாய்நாட்டிற்கு அந்த உடலை அனுப்பி, அதாவது அந்த தாய்நாட்டில் இருக்கிற அந்த நபரோட ஊர் வரைக்கும் அந்த அனைத்து செலவுகளையுமே அந்த முக்குளத்தோர் சங்கம் தான் ஏற்றுக்கிட்டு அது போல சிறப்பான சேவைகள் செய்யக்கூடிய ஒரு சங்கமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மலேசியாவில் அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் என்ற முறையில் அவர்களுக்கு சட்ட பாதுகாப்பு, பல்வேறு விதமான பிரச்சனைகள். ஏன்னா அதிகப்படியாக இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போகிறவங்க யாருமே இப்போ அதாவது விசா எடுத்து போகிறதில்ல. அவசரத்தில் இந்த புரோக்கர்களை நம்பி அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு தொகையை கொடுத்து பல்வேறு விதமான ஏமாற்றப்பட்டு அங்கே போயிடுறாங்க. அதாவது இவங்களுக்கு எப்படி போகிறதுனே தெரியல, வழி தெரியாமல் குடும்பத்தோட கஷ்டத்தில் ஏதாவது வெளிநாட்டுக்கு போய் பொறுப்பு பார்த்து குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் இந்த புரோக்கர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த பயன்படுத்தி ஏமாற்றி ஏதோ கொண்டு போய் தள்ளி விட்டா போதும் அப்படின்னு மலேசியா போன்ற மற்ற நாடுகளில் போய் தள்ளி விட்டுறாங்க. அப்படி இறங்கினவங்களுக்கு திக்கு தெரியாமல் சட்டத்தில் மாட்டும் பொழுது இது மலேசியா முக்குளத்தோர் சங்கம் தான் போய் அதில் நேரடியாக தலையிட்டு அந்த நபர்களை மீட்டெடுத்து அவர்களுக்கு வேலைவாய்ப்பு பண்ணி கொடுக்குறதோ இல்லை தாய்நாட்டுக்கு திருப்பி அனுப்பி விடுறதோ சட்டப்பூர்வமான ஒரு பணிகளை செய்துக்கிட்டு அதே நேரத்தில் முக்குளத்தோர் சமூகத்தையும் அரவணைத்து மிக சிறப்பான முறையில் மலேசியா முக்குளத்தோர் சங்கம் அங்கே செயல்படுது. அந்த சங்கத்தின் சார்பாக தான் உலக முக்குளத்தோர் மாநாடு பல நாடுகளில் இருக்கக்கூடிய முக்குளத்து விசுவாசிகளையும், அதாவது முக்குளத்திற்காக பாடுபடக்கூடிய நபர்களையும் கௌரவிக்கும் விதமாக அனைத்து முக்குளத்தினரையும் ஒருங்கிணைப்பதற்காக அந்த மாநாடு நடைபெறுகிறது மார்ச் மாதம். அந்த மாநாட்டிற்கான விருந்து உபசரிப்பு நிகழ்ச்சியை தான் இப்போ நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம். வீடியோவில் பாருங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, தமிழகத்தில் முக்குளத்தோர் அப்படின்னா என்ன நினைக்கிறீங்கன்னா, ஏதோ மீசையை முறுக்குவான், ஏதோ பிரச்சனை பண்ணுவான் அப்படின்னு சொல்லியே இந்த முக்குளத்து சமுதாயத்தை, அதாவது எப்படின்னா ஒரு வளர விடாமல் ஒரு மேல்மட்ட அளவில் அப்படியே போட்டு வச்சிருக்கிறது. ஆனால் இந்த சங்கம் இது போன்ற சங்கங்கள்
மலேசியாவில் செயல்பட்டு எவ்வளவு உதவிகள் செய்யுது அப்படின்றத மக்கள் வந்து பார்க்கணும், சிந்திக்கணும். அதுக்கு தான் நம்ம அந்த வீடியோவை போடுறோம் ஃபஸ்ட்டு. ஏன்னா தாய்நாட்டில் இருந்துகிட்டு இருக்கும்போதே நம்ம ஒரு உதவியும் கிடைக்கிறது இல்லை, எந்த சட்ட பாதுகாப்புமே கிடைக்கல. ஏன்னா இதை அதாவது அரசியல்வாதி அப்படின்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட சுயநலத்துக்காக தான் செயல்பட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு வெளிநாட்டில் இருந்து அங்கே உள்ள சட்ட அமைப்புகளை சரி செய்து இது போன்ற நபர்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு அருமையான முறையில் அந்த மலேசிய முக்குளத்து சங்கம் செயல்படுது. அதனால் அந்த மலேசிய முக்குளத்து சங்கத்துக்கு ஒரு சிறப்பான ஒரு வணக்கத்தை முதல்ல தெரிவிக்கணும். அதே நேரத்தில் செம்பிநாடு சேதுபதி டிவியின் சார்பாக நடக்கக்கூடிய உலக முக்குளத்தோர் மாநாடு சிறப்பாக நடைபெறணும்னு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த மாநாடு சிறப்பாக வெற்றி அடையணும் அப்படின்றது தான் நாங்கள் அந்த டிவியில் சொல்லிக்கிறது. அதன் மூலமாக இந்த செம்பிநாடு சேதுபதி டிவியின் ஒருங்கிணைப்பாளர் ஏலூர் நாட்டார் கவுனர் சாமி தேவரும் உங்களின் தஞ்சை துரை சசிகுமார் என்ற பசுமன் சோழன் அவர்களும் இந்த மாநாட்டிற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சிறப்பாக அந்த மாநாடு வெற்றி பெற அனைவரும் முக்குளத்து சமூகம் சார்பாக நாங்கள் அந்த மாநாட்டிற்கு வெற்றியடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் உறவுகளே. நமது செம்பிநாடு சேதுபதி டிவியை ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம் உறவுகளே.